பேஎஃப் அமௌண்ட் கிளைம் பண்ணாம கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் வரலும் இருக்கான். இதை நீங்க பெறணுன்றதுக்காக எந்த ஒரு ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஆஃபீஸும் ஏறி இறங்கணும்னு அலைச்சலே கிடையாது. இது ஈஸியா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வந்து கிடைக்க போகுது. இதுக்கான ஒரு சூப்பரான மெத்தடை தான் அரசாங்கமும் இபிஎஃப்ஓ ஆர்கனைசேஷனும் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அது என்ன எப்படி அப்படின்றதை இந்த வீடியோல தெளிவாக பார்க்கலாம். எம்ப்ளாயீஸ் ப்ரொவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் லேபர் மினிஸ்ட்ரி தான் இப்படி ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன திட்டம் அப்படின்னா, இப்போ பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குன்னா 3 வருஷத்துக்கு மேலே அந்த அக்கௌண்ட்டில் எந்த ஒரு கான்ட்ரிபியூஷனும் இல்லை, அதில் எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் இல்லாமல் அது இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை சம்மந்தப்பட்ட நபர்களுக்கே கொண்டுட்டு போய் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தோடைய முக்கிய நோக்கமாகவும் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அமௌண்ட்டுக்காக சம்மந்தப்பட்டவர் எந்த ஒரு ஃபார்ம் கிளைம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. எந்த ஆஃபீஸ்க்கும் ஏறி இறங்கணும்னு அவசியமே கிடையாது. அதாவது அவங்க எதுவுமே பண்ண தேவையில்ல. அவங்களுடைய அமௌண்ட் வந்துட்டு டைரக்டாக அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கே வரப்போகுது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. சுமார் 7 லட்சத்துக்கு மேலே இன்ஆக்டிவ் பிஎஃப் அக்கௌண்ட் இருக்குது. அதில் தான் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் வரலுமே அன்கிளைம்டு அமௌண்ட் அப்படின்றது இருக்குது. முதல்ல இந்த அன்கிளைம்டு அமௌண்ட் அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருப்போம், வேற ஒரு நிறுவனத்துக்கு மாறுவோம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக புது அக்கௌண்ட் தான் வந்து கிரியேட் ஆகும். ஸோ நம்ம பழைய ஆஃபீஸோடைய அக்கௌண்ட் அப்படின்றதுல அதில் அமௌண்ட் இருக்கும், அதில் நம்ம எடுத்திருப்போம், இல்லைனா பாதி அமௌண்ட் அதுலேயே வச்சுருப்போம். அது நம்ம மறந்துட்டு அது எதையும் பார்க்காம அப்படியே விடுறோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அன்கிளைம்டு அமௌண்ட்டாக வந்து இதாகுது. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த அமௌண்ட்டை எடுக்காமல் அப்படியே வச்சுருக்காங்களோ அது எல்லாத்தையுமே ஓவராலாக கால்குலேட் பண்ணி தான் இப்போ 30 கோடி ரூபாய் வரலுமே இருக்குது அப்படின்றதையுமே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ முதல் கட்டமாக 1000 ரூபாய் வரலுமே இருக்கக்கூடிய இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை முதற்கட்டமாக இந்த சிறிய தொகையை எடுத்து சம்பந்தப்பட்ட நபர்களுக்கே கொடுக்கணும் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்களோட ஆதாரோட லிங்க் ஆகியிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கே இந்த அமௌண்ட் அப்படின்றது டிரான்ஸ்ஃபர் ஆகிடும். முதல்ல இபிஎஃப்ஓ தளத்தில் உங்களுடைய யுஏஎன், ஆதார் பிளஸ் உங்களுடைய அக்கௌண்ட் எல்லாமே வந்துட்டு லிங்க் பண்ணியிருக்கணும். இது வந்து கரெக்டான இப்போ இருக்கக்கூடிய அப்டேட் டீட்டெயில்ஸில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சப்போஸ் பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுக்கோ இல்லை நாமினிக்கோ சம்மந்தப்பட்ட லீகல் ஐயருக்கோ வந்து இந்த அமௌண்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றதையுமே தெரிவிச்சிருக்காங்க.